இந்த நாளுக்கான தலைப்பு பவுண்ட் டு தேங்க். பவுண்ட் டு தேங்க். நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்துக்குரிய வசனமாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலும் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போது, விசுவாசிகளாய் மாறும்போது, பரிசுத்தம் சத்தியத்தினாலே நமக்குள்ளாய் விதைக்கப்படும் போது, ரட்சிப்பு அடையும் போது உண்டாகும்படியான ஒரு தெரிந்து கொள்ளுதல், அது அநேகருடைய பரிசுத்தவான்களின் சோத்திரத்துக்கு உட்பட்டதாய் அவர்கள் கடன்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நன்மை பெறுவதில் மட்டுமல்ல, ஆத்தும ஆதாயம் செய்வதிலே, ஆத்தும ஆதாயம் செய்து அதனாலே உண்டாகும்படியான பலனை பார்க்கும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனை சோத்தரிக்க கடன்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையிலே அவன் கிரீடத்தை பெறுவது மட்டுமல்ல, அவன் ஸ்தானங்களையும் பரலோக ராஜ்யத்திலே பெறுகிறவனாயிருப்பான். நாம் ஆத்மாதாயம் செய்வோம், தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நாம் கடனை சூத்திர பலியினாலே செலுத்தி நாம் மகிழ்ச்சியாய் இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.